ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சி தொடர்கிறது. குறிப்பாக இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாக கொழும்பு மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் மிகவும் பரபரப்பாக இருந்த சூழ்நிலையில் தான் நடந்தது. ஆரம்பத்தில் முதலாவது வரவு செலவு திட்டம் தோல்வி அடைந்தது. இரண்டாவது வரவு செலவு திட்டம் தான் வெற்றி பெற்றது. அதற்குள் பல குளறுபடிகள் நடந்ததாகவும் பலர் கட்சி மாறி வாக்களித்ததாகவும் இப்படியெல்லாம் பல பேசப்பட்டது. உண்மையிலே இந்த கொழும்பு மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்திலே இருந்த புதுமைகள் என்ன? தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்தில் உண்மையாக கொழும்பு வாழ் மக்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களை நோக்கி அவர்கள் செல்வதற்கும் அவர்களின் வறுமை நிலை ஒழிக்கப்படுவதற்கும் ஒரு சில திட்டங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். மொத்தமாக 28.5 பில்லியன் என்று நினைக்கின்றேன் எங்களுடைய வரவு செலவு திட்டத்தின் மொத்த வரவும் செலவு. அதை கூறலாம் நினைக்கின்றேன். அதில் நான் நினைக்கின்றேன் முதலாவதாக கல்விக்கான உதவியாக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது. அதில் என்னென்ன செய்வாங்க? தொழிற்பயிற்சி, அதாவது காபோதர சாதாந்தரம் அல்லது உயர்தரத்திலிருந்து சித்தி பெறாத மாணவர்கள் நாங்கள் உள்வாங்குகின்றோம். அதாவது இந்த பரீட்சை இரண்டுலையுமே சித்தி பெறாதவர்கள் காபோதர உயர்தரம் சித்தி பெற்று காபோதர சாதாந்தரம் சித்தி பெற்று உயர்தரத்தில் சித்தி பெறாத உயர்தரத்திற்கு செல்ல முடியாதவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அதே நேரத்தில் காபோதர சாதாரண பரீட்சை எழுதாமல் விடுகிறவர்களும் இருக்கின்றார்கள். அல்லது தோல்வியை தழுவுகிறவர்கள் அவர்களையும் நாங்கள் உள்வாங்குகின்றோம். உள்வாங்கி அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புக்கான ஒரு கல்வி தரத்தை நாங்கள் நடத்தி செல்கின்றோம். அதற்கான செலவினமாகத்தான் 150 மில்லியன் நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். அப்போ இந்த 150 மில்லியனில் பாடசாலை மாணவர்களுக்கான அபியாச கொப்பிகள், பேக் அதெல்லாம் இல்லை. நான் பார்த்துருக்கேன். கட்டாயம் கொடுக்கின்றோம். நீங்கள் சொன்னது கல்வி சம்பந்தமான நடவடிக்கைகளுக்கு சில நேரத்தில் அதிலிருந்து ஒரு பகுதியை ஒதுக்கி அபியாச புத்தகங்களும் கொடுப்பதற்குரிய வாய்ப்பை நாங்கள் உருவாக்கும். மிகுதியாக இருக்கின்ற பணத்தை வைத்துக்கொண்டு அதே போன்று அறநெறி பாடசாலை மாணவர்களுக்காண்டு 131 மில்லியன் நாங்கள் ஒதுக்கின்றோம். அனைத்து மதங்களையும் சேர்ந்த கொழும்பு மாவட்டத்தில் இருக்கின்ற அறநெறி பாடசாலைகள் தாம் பாசலும் வருகின்றது, மதரசாவும் வருகின்றது. எங்களுடைய அறநெறி பாடசாலைகளும் உள்வாங்கப்படுகிறது. அடுத்ததாக வறுமை ஒழிப்பு மானியங்கள் 1,75 மில்லியன் ரூபாய் ஒதுக்கின்றோம். அந்த வறுமைக்குள்ளுக்கு வரதுக்கு தான் அந்த புத்தகங்கள், மற்றது மெஷின்கள், சீட்கள் அதுகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் அதை செலவு செய்வோம். அதான் நான் கேட்குறேன். இப்போ நிறைய திட்டங்கள் அதில் இருக்குது. புதுமைகள் என்ன? அதாவது இதுக்கு முதல் இருந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்காத யோசனைகள் என்ன? அதாவது தேசிய மக்கள் சக்தி வந்தனால தான் இது நடந்தது. கடி பல்தசார் அவர்கள் அதாவது மரணங்கள் நிகழ்கின்ற பட்சத்தில் புதைப்பதற்கு எரிப்பதற்கு கொழும்பு மாநகர சபை பணம் அறவிட்டு கொண்டிருந்தது. 10,000 ரூபாய் வரைக்கும் அறவிடப்படுகின்ற தொகை சென்று கொண்டிருந்தது. அதை நாங்கள் முற்றாக நிறுத்திவிட்டோம். அது ஒரு பெரும் வெற்றி, மக்களுக்கு அளிக்கப்பட்ட பெரிய ஒரு உதவி என்று தான் நினைக்கின்றேன். அதே போன்று இஸ்லாமிய மத ஜனாசாக்களுக்கும் பணம் ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 7,500 ரூபா ஏதோ அப்படி. அதையும் இல்லாமல் இல்லை, அது கொடுத்து கொண்டிருக்கோம். அப்போ அவர்கள்ட்ட இருந்து அறவிட்டதை நாங்கள் இப்போது அவர்களுக்கு கொடுக்கின்றோம். அதை இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கின்றோம் பணமாக. ஏனைய மதத்தவரை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் பணம் அறவிடுவதில்லை. வேறு ஏனைய மற்றது குறைந்த இதாக இருந்தது. அறநெறி பாடசாலையில் ஒரு மாணவரின் வருகைக்கு இப்பொழுது 100 ரூபா கொடுக்கின்றோம். நாங்கள் அதிகரித்திருக்கின்றோம். அதாவது மாணவர்கள் அறநெறி பாடசாலை வந்தார் ஒரு மாணவர் அறநெறி பாடசாலைக்கு வருகை தருவாராக இருந்தால் தடவைக்கு ஒரு நாள் ஒரு வரவுக்கு அவர்கள் கொழும்பு மாநகர சபை பதிவு செய்யப்பட்டிருக்குமாக இருந்தால், திணைக்களங்களில் பதிவு செய்யப்பட்டிருப்பார்கள் இருந்தால் அவர்களுக்கு 100 ரூபா கொடுப்பதற்கு மாநகர சபை ஒதுக்குகின்றது. இதெல்லாம் புதுமை திட்டங்கள். இல்லை, இருந்த திட்டங்களை மெருகூட்டி இருக்கின்றோம், கூடுதலாக ஒதுக்கி இருக்கின்றோம். சரி, அதுதான். வேறு மற்றது உணவு மாதிரிகளை பரிசோதிப்பதற்காக 22 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். அதாவது பொது சுகாதார பரிசோதகர் அவங்க போயிட்டு செக் பண்ணுறது. அதுக்கு மற்ற சுகாதாரமான உணவு பாதுகாப்பு மற்றும் வர்த்தக நிலையங்களை கட்டுப்படுத்துவதற்காக 1,145 மில்லியன் ரூபாய் ஒதுக்கியிருக்கின்றோம். அடுத்தது இலவச மேற்கத்தேய மருத்துவ வசதிகளை வழங்குவதற்கும் நோய் நிவாரண திணைக்களத்திற்காக 539 மில்லியன் ரூபாய். அது கொஞ்சம் என்ன மாதிரி என்னது
அதாவது எங்களுடைய ஒவ்வொரு 47 தொகுதிகள் காணப்படுகின்றது கொழும்பு மாவட்டத்தில். அதில் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மருந்தகங்கள் காணப்படுகின்றன. அதற்கு தேவையான வைத்திய செலவிலிருந்து இலவசமாக நாங்கள் அரசாங்கத்தை போன்று அவர்களுக்கும் மருந்து இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதாவது நீங்கள் சொல்கிறீங்க அந்த கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தொகுதிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ நிலையங்கள் இருக்கு, மருத்துவ நிலையங்கள் இருக்கு, கிளினிக், எம்ஓஹெச். எம்ஓஹெச் அதில் வைத்தியர்கள் காணப்படுகின்றார்கள். அதுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாநகர சபை தான் மாநகர சபை முழுமையாக செய்து கொண்டிருக்கின்றது. அதற்காகத்தான் 539 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று புதிதாக மரண சடங்கு மண்டபங்களை உருவாக்குவதற்காக இது புதிய திட்டம் உண்டு. இல்லை, தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக முன்வைக்கப்பட்டது. அதுக்காக 150 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம். இப்போ இது வரைக்கும் எத்தனை கட்டியிருக்கிறீங்க? அநேகமாக கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம். அநேகமாக எங்களுடைய செயல் திட்டத்தில் நான் நினைக்கின்றேன் இந்த வருடத்தில் பூர்த்தியாகாவிட்டாலும் அடுத்த வருடத்தில் அது பூர்த்தியாகும் என்று நினைக்கின்றேன். இப்போ இது சரியாக நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று நான் முன்வைக்க வேண்டியிருக்கிறதுக்கு காரணம், இப்போ இதற்கான பணத்தை அரசாங்கம் தருமா இல்லாட்டி மாநகர சபையில் கிடைக்கிற வரி பணம்? நகரசபை நகரசபை மக்களிடமிருந்து அறவிடப்படுகின்ற. இதுக்கு நீங்கள் அரசாங்கத்தை கையேந்த மாதிரி? இல்லை, மத்திய அரசாங்கம் இல்லை, தேவையில்லை, உங்களோட காசே வேணாம். வேணாம், ஏன்னா நீங்கள் டித்வாவுக்கு தாரன்னு சொல்லி இன்னும் கொடுக்கல. இல்லை, கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இல்லை, அதான் நல்ல, ஆனால் முழுமையாக கிடைக்க இல்லைன்னா ஒரு குறைபாடு ஒன்று, ஒரு குறைபாட்டிற்கு காரணம் அந்தந்த பகுதி அரச உத்தியோகத்தர்கள் தான். அரசாங்கம் நிதியை ஒதுக்கி வைத்திருக்கின்றது. அரச உத்தியோகத்தர்களது மிக மோசமான அவர்களோட உற்சாகம் இல்லாத இப்போ முயற்சி நான் நினைக்கின்றேன். உதாரணத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் மலையகத்தில் சென்று ஒரு தொகுதியை பார்வையிட சென்று உத்தியோகஸ்தரிடம் கேள்வி கேட்கின்றார். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த புயலின் ஊடாக தாக்கம் பெற்ற வீதிகளை கூட முழுமையாக உள்ளடக்கப்படவில்லை. ஜனாதிபதி அவர்களின் கேள்விக்கு பின்பு தடுமாறி அரசு அதிகாரிகள் அதற்கு முன் வருகிறார்கள். இது நாம் தெரிந்த ஒரு விடயம். தெரியாத எவ்வளவு இருக்கும் என்று யாம் அறியோம். சரி, இப்படி இருக்கும்போது அரசாங்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அரசாங்கம் டித்வா அதுக்கெல்லாம் பணமெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது சில நேரங்கள் சில இடங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆனாலும் கூட அரசாங்கத்துக்கு எதிராக நாளுக்கு நாள் சில முறைப்பாடுகள் வந்துட்டுருக்கு. அந்த 2.5 மில்லியன் டாலரை கொடுத்தாங்க, எக்கஸ் எடுத்துட்டாங்க. இது எதிர்கட்சிகள் அரசாங்கத்துக்கு மேல் சுமத்தும் குற்றச்சாட்டு. எல்லா எதிர்கட்சிகளும் அப்படித்தானே அரசாங்கத்துக்கு மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள். இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு கேள்வியை, அதுவும் ஒரு அரசாங்க கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய உங்களிடம் கேட்காவிட்டால் தவறாகிவிடும். இவர் நல்லா தெரிஞ்சவர் போல அதான் அந்த கேள்வி கேட்காம இருக்கிறாரு, இவருடைய நண்பர் போலன்னு நினச்சிருவாங்க. எனவே அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையில் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தொடர்ச்சியான புகார்கள் அது தொடர்பாக. உண்மையாக நீங்கள் கேட்ட கேள்வி இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு கேள்வி, அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆன போதிலும் அதாவது அரச உத்தியோகத்தர்களும் அதிகாரிகளும் இதுவரை ஆட்சி செய்த ஆட்சியாளர்களின் கீழ் வேலை செய்தவர்கள். என்னுடைய கண்ணோட்டத்தில் தான் இதுக்கு நான் பதில் கூறுகின்றேன். தேசிய மக்கள் சக்தியின் கருத்து அல்ல, இது தனிப்பட்ட என்னுடைய கருத்து. எனவே அனைத்து வழிகளிலும் எமது கட்சியை இடைநிறுத்துவதற்கு, ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்கு, பாதாளத்தை தள்ளுவதற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரம். எனவே எங்களுடைய இலத்திர ஊடகங்களின் ஊடாக அல்லது கணனிகளின் ஊடாக ஐடி தொழில்நுட்பத்தை நிர்வகிக்கும் உயர் தொழில்நுட்பவியலாளர் அவரின் ஊடாக தவறு நடந்திருக்கின்றது, அதை நாங்கள் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் தவறை திருத்துவதற்கும் இந்த தவறை சரி செய்வதற்கும் நாங்கள் இப்பொழுது மிகவும் கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்றோம். எதிர்வரும் காலத்தில் தவறு செய்தவர் யார், எவ்வாறான தவறுகள் செய்யப்பட்டது, அதற்கான தண்டனையை கட்டாயம் நாங்கள் அவர்களுக்கு வழங்குவோம். சென்ற நிதியையும் மீண்டும் நாங்கள் எங்களுக்குள் உள்வாங்குவோம் என்று நினைக்கின்றேன். பார்ப்போம் எல்லாம் எப்படி நடக்கப் போகின்றது என்று பார்ப்போம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.